தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பெருமாளுடைய அவதாரம். 3 காரணமாக அவதாரம். அதனால் அந்த அவதாரம் பண்ணதான பரம்பொருள் முக்கியமாக ராமாவதாரத்தில் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு விரதத்தை கையில் எடுத்துட்டு வரான். என்ன விரதம்னா யார் யார் திருவடியில் விடுறாளோ அவளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பெருமாளுக்கு. அந்த சங்கல்பத்தோடு கூட வரானாம். அதனால தான் பாலகாண்டத்தில் முதல்லையே எடுத்தோடனே பாலகாண்டத்தில் பார்த்தேள் அப்படின்னாக்க பாலகாண்டத்தில் யாருடைய சரணாகதி? தேவர்களுடைய சரணாகதி. தேவர்கள்லாம் வரா. தேவர்கள்லாம் வந்து பெருமாள் இடத்துல, ஏன்னா ராவணனுடையதான ஹிம்சை தாங்க முடியல. அப்படிதான் ஆரம்பித்து முதல்ல குழந்தைகளே இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லாம் பூர்வ கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து 2 விதமான யாகம் பண்ணணும். அது அஸ்வமேத யாகம், சகல பிராயச்சித்தமாக அஸ்வமேத யாகம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா ரிஷிசிங்கரை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுறார். அப்போ தான் பெருமாள் புத்திரனா அவதரிக்க போகிறார். பெருமாளே பகவானே குழந்தையாக அவதரிக்க போகிறார். அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய கவிசெல்லாம் அவளுக்கு போய் சேர மாட்டேங்கிறது. அதை தடுக்கிறான். அந்த அசுரன் ராவணனுடையதான கிங்கரால்லாம் தடுக்கிறா. இதெல்லாம் வந்து வருத்தப்பட்டுட்டு இவாள்லாம் என்ன பண்ணுறா, பிரம்மா இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாரு, கேட்டதுக்கெல்லாம் வரம் கொடுத்துட்டார். யாருனாலையும் உமக்கு சாவு படாது, கவலைப்படாது. எதுனாலும் மிருகத்தினாலையும் பட்சிகள்னாலையும் எப்படின்னு நிறைய ஆயுதத்தினாலையும் உனக்கு எதுவும் சாவு படாது, மரணிக்க மாட்டேன்னு ஒரு அனுகிரகம் பண்ணி விடுறார் பிரம்மா. ஆனால் அதில் ஒரு ஓரமாக மனிதர்களாலன்னு கேட்கலையா. அதனால் அந்த இந்திராதி தேவதைகள்லாம் என்ன பண்ணால் தேவர்களை முன்னிட்டு பிரம்மதேவனை முன்னிட்டு பிரம்மதேவனையை அழைச்சிட்டு அஸ்வமேத யாகம் மண்டபத்துக்கு வந்து யாகம் பண்ணக்கூடிய இடத்துல பெருமாள் வரப்போறான்னு கேள்விப்பட்டார். பெருமாள் வரார் அந்த இடத்துல. ஏன்னா யாகத்தில் ஆராதிச்சா பெருமாள் வந்துடுவாராம். யஜ்ஞோவை விஷ்ணுஹோன்னு சொல்றதுக்கு, யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான். அதனால தான் அந்த நேரத்தில் வேஸ்ட் பண்ணாமல் காலம்பரெல்லாம் பாராயணம் வச்சுட்டு யஜ்யங்கள்லாம் பண்ணி சாயந்தர போதில் கூட ஸ்ரீமத் பாகவதமோ ஏதோ புராணங்களோ ஸ்ரீமத் ராமாயணமோ சொல்லுவா. ஏன்னா ஏதாவது சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டதை யாகசாலையில் வச்சு அதுக்கு அந்தர்கதமாக இந்த கதையெல்லாம் சொல்லி பகவத் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த இடத்துல யார் வந்தார்னா பெருமாள் சங்கு சக்கரதாரியாக வந்தாராம். வந்து நிற்கிறார். பெருமாள் வந்துட்டார்னு உடனே இந்திராதி தேவதைகள்லாம் ஓடி வந்தார்னா பெருமாள் வந்து யாகசாலையில் வந்து இப்படி இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி நின்னார். ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிஹி ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்ரகதாபாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு சங்கு சக்கராதி ஆயுதங்களோட பீதாம்பரத்தோட பெருமாள் வந்து நிற்கிறாராம். பீதாம்பரத்தோடு வந்து நிற்கும் பொழுது உடனே இந்திராதி தேவதைகள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு பெருமாள் இடத்துல வரா. பெருமாள் இடத்துல வந்து பெருமாள் இடத்துல சரணடைகிறா. அதான் முதல் சரணாகதி, இந்திராதி தேவதைகளுடைய சரணாகதின்னு. இப்போ ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதில் ஒவ்வொருத்தருடைய சரணாகதியாக நாம் பார்த்து அந்த சரணாகதியில் எது உத்தமமான சரணாகதி அப்படின்னு நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் யுத்த காண்டத்தில் முக்கியமான விஷயங்கள். இந்த சரணாகதி முடிஞ்ச உடனே சேது பந்தம், எப்படி சேது கட்டுறார், மானரங்களை கொண்டு எப்படி முடிக்கிறார், அதுக்கப்புறம் இலங்கைக்கு எப்படி போகிறார், பிரதம யுத்தமானது எப்படி நடக்கிறது அப்படின்னு யுத்தங்களில் முக்கியமான நிகழ்ச்சிகளை அனுபவிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தில் போய் முடிக்கிறது, பூர்த்தி பண்ணுறதாக உத்தேசம். அதனால் இந்திராதி தேவதைகள்லாம் வந்து சரணாகதி பண்ணுறா. சரணாகதி பண்ணும் பொழுது அவள் என்ன வருது, பெருமாள் திருவடி வாரத்தில் வந்து விழுறா. விழும்பொழுது என்ன சொன்னாள்னா, கடை கண்ணால் இறங்கி பாரையா, கடை கண்ணால் இறங்கி பாரையா, பார்த்து காவாவிட்டால் வேறு யாரையா, கடை கண்ணால் இறங்கி பாரையா, பார்த்து
கா